அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம உணவு தட்டில் பெரும்பாலான முஸ்லீம் வீடுகளில் விசேஷங்களில் செய்யக்கூடிய 5 வகை சோறு, அதுக்கு மெயின் கறியாக இருக்கிற வெள்ளை குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அதிக மசாலாக்கள் தேவைப்படாது. மட்டன் சிக்கன்னு 2 விதத்தில் செய்வாங்க. ஆனால் மட்டன் தான் எங்கள் ஊர் சைடு ரொம்பவுமே பிரத்யேகமானது. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்காக நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பசு நெய் சேர்த்துக்கிறேன். பசு நெய் சேர்க்கும் போதே இந்த டிஷ் நல்லாவே ஒரு மணமாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி பழம் அதிகமாக தேவைப்படாது. அதனால ஒரு பாதி காயான தக்காளி பழத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சதை உள்ளே சேர்த்து கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். இந்த தாளிப்பு முருகிடாமல் பார்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அந்த பாதி தக்காளி பழம் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொட்டி நல்லா வதக்கி விட்டு நான் எடுத்து வச்சுருந்த ஒரு 3/4 கிலோ கறியை இது உள்ளே சேர்த்துக்கிறேன். எலும்புகளோடு சேர்ந்த நல்ல சதப்பத்தான கறியாக சூஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், உப்புத்தூள் 1/2 டீஸ்பூனும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஜீரகத்தூள், மல்லித்தூள்னு வேறு எந்த தூளும் இது கூட ஆட் பண்ணக்கூடாது. அது கிரேவியோடைய கலரை மாற்றிடும். வெள்ளை மிளகுத்தூள் இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் 1 கப்பு ஆட் பண்ணி நல்லா சுற்றி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரையை வெட்டி உள்ளே சேர்த்து உங்கள் பகுதிகளில் கிடைக்கிற கறியுடைய வேவுற தன்மையை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஒரு தாராளமாக ஒரு 8 விசில் போல் கொடுத்து எடுத்துக்கிறேன். கறி நல்லாவே முழுமையாக வேவணும். அந்த அளவுக்கு நீங்கள் விசில் கொடுத்துக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு தேங்காய் திருவல், 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பை தோல் சீவி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மைத்தால அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம். அதுக்கிடையில் நம்மளுடைய கறியுமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் குக்கர் அடுப்பில் இருந்ததுக்கப்புறம் எப்படி நம்மளோட கறி நல்லா கொலைய சாஃப்டாக வெந்திருக்குதுன்ட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதுகளை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பாதி மூடி லெமனை உள்ளே புழிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி பழம் அதிகம் சேர்க்காத கறிங்கிறதுனால ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் லெமன் புளிகிறது. இப்போது தேங்காவுடைய ஃப்ளேவர் கறியில் ஏறுற அளவுக்கு ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மன்னு நம்மளுடைய மட்டன் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் புதுசாக உங்களை ரீச் பண்ணியிருந்துச்சுன்னா நீங்கள் என் வீடியோ பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.